இலங்கைக்கு வர முடியாத நிலையில் தத்தளிக்கும் பெசில் ராஜபக்ச படுத்த படுக்கையில் கிடப்பதாக தகவல். மீண்டும் 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த தேரர், மடக்கி பிடித்த போலீசார். சுரேஷ் சாலேவின் உயிருக்கு ஆபத்து, அவரை சிறையில் நிர்வாணமாக வைத்துள்ளார்கள். அவர் உயிரிழந்தால் அவரது உயிருக்கு பொறுப்பேற்க வேண்டியது சானி அபயசேகரவே. கடும் கோபத்துடன் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிய சுரேஷ் சாலேவின் மனைவி. மீகொட பகுதியில் வெசாக் தின தன்சலுக்காக காத்திருந்த மக்கள் கூட்டம். மக்களுக்கு நடுவே புகுந்த கெப்ரக வாகனம். 6 பேர் உயிரிழப்பு, 13 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. திடீரென சந்தித்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச, பரபரப்பாகும் அரசியல் களம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எனது கணவரான சுரேஷ் சாலே சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழு அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாபிமானமற்ற முறையில் மற்றும் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளதாக சுரேஷ் சாலேவின் மனைவி தெரிவித்துள்ளார். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனது கணவரின் உடல் மற்றும் உளவியல் நிலை வேகமாக மோசடைந்து வருவது தெளிவாகிறது. அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அவருக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார்வையிடும் சிஐடி நிர்வாகம், குறிப்பாக தற்போதைய பணிப்பாளர் சானி அபயசேகர பொறுப்பேற்க வேண்டுமென தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலேவின் மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுத்து மூலமாக தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலேவை தடுப்பு காவலிலிருந்து விடுவிப்பதற்கு உடனடியாக தலையிடுமாறு அல்லது குறைந்தபட்ச நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். சித்திரவதை மற்றும் கொடுமைப்படுத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீனமான மற்றும் நடுநிலையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சட்டத்திற்கிணங்க அவரது அடிப்படை உரிமைகள், கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமெனவும் அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் உத்தரவுக்கிணங்க மேலும் 90 நாட்கள் சுரேஷ் சாலேவை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச தற்போது கடுமையான உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரிடம் விமான பயணங்களை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார். பெசில் ராஜபக்சவின் தற்போதைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவரின் பயணங்கள் தொடர்பாக விமான நிறுவனங்கள் கூட எந்த பொறுப்பையும் ஏற்க தயாராக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மணி நேரங்கள் நீடிக்கும் விமான பயணங்களை மேற்கொள்ளும் அளவிற்கு பெசிலுக்கு உடல்நல திறன் இல்லை என்பதையும் மருத்துவ அறிக்கைகள் தெளிவாக காட்டுகின்றன என ஜாப்பா தெரிவித்துள்ளார். தற்போது பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக பல நீதிமன்றங்களால் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் நீதிமன்றங்களில் ஆஜராகாமல் வெளிநாட்டில் தங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச போர் வீரர்கள் நினைவு தூவி அருகே ஏற்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி அழைப்பொன்றின் வாயிலாக விமல் வீரவம்சவுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஓய்வான நேரமொன்றில் தன்னை சந்திக்க வருமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். அதனையடுத்து கொழும்பு கொள்ளுப்பட்டி 5ஆம் ஒழுங்கையில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு விமல் வீரவம்ச சென்றிருந்த நிலையில் இருவரும் நீண்ட நேரம் அரசியல் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது கூட்டு எதிர்க்கட்சியினை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தியுள்ள ரணில் விக்ரமசிங்க அதில் விமல் வீரவம்சவும் முக்கிய பங்களிப்பொன்றை வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். மிக விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்ந்த எதிர்க்கட்சிகளின் ஏனைய கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கூட்டு எதிர்க்கட்சிகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இதுவரை காலமும் அரசியல் கீரியும் பாம்புமாக இருந்த விமல் ரணில் ஓரணியில் ஒன்றாக செயற்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீகொட பகுதியில் தன்சல் எனப்படும் தானம் ஒன்றுக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது வாகனம் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 13 பேர் சிகிச்சைக்காக கொழும்பு கோமாகம தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குழந்தை ஒன்றும் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
அவிசாவளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கெப் ரக வாகனம் ஒன்று மீகொட பகுதியில் வழங்கப்பட்ட தன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கெப் ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் கொடேகம சந்தியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் குறித்த கெப் ரக வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கெப் ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மது போதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மீகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகிரவந்த பகுதியில் 15 வயதுடைய சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேரர் ஒருவரும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண் ஒருவரும் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையின் சகோதரரான தேரர் இந்த துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக கண்டி போலீசார் நடத்திய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 20ஆம் திகதி பகிரவகந்த பகுதியில் சந்தேக நபரான தேரர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகிரக வந்த பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் தங்கியிருக்கும் 25 வயதுடைய தேரர் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை இந்த துஷ்பிரயோக சம்பவத்திற்கு ஆதரவளித்து உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் 29 வயதுடைய பெண்ணொருவரும் கண்டி போலீசாரால் அன்றைய தினமே பகிரக வந்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான தேரரும் பெண்ணும் கடந்த 21ஆம் திகதி கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட பெண் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை இறக்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 14 வயதுடைய சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதானமான சந்தேக நபரான மௌலவி ஒருவரும் அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றுமொரு இளைஞரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இக்குற்றச் சம்பவத்திற்கு ஆதரவளித்து உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் இறக்காமம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கடந்த 8ஆம் திகதி இறக்காமம் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் கடந்த 9ஆம் திகதி அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் கடந்த மே மாதம் 20ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் அவரது விளக்கமறியல் எதிர்வரும் 3ஆம் திகதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இக்குற்றச் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பியோடிய நிலையில் கடந்த 20ஆம் திகதி சட்டத்தரணியொருவர் ஊடாக அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இவரும் எதிர்வரும் 3ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிரதானமான சந்தேக நபரான இவர் இறக்காமம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய மௌலவி ஒருவர் என தெரிய வந்துள்ளது.